இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம் இறுதி பகுதியில் வாசிக்கிறோம். இவர்கள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பார்கள். ஏன்னாக்கா இந்த நிலம் என்பது, இந்த இதயம் என்பது நிலமாக கருதப்படுகிறது. அது விதைக்க மனுமகனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் விதையை விதைக்கிறார். அப்ப இந்த இதயத்துல அந்த வார்த்தை விதைக்கப்படணும். அந்த விதைக்கப்பட்ட வார்த்தை பலனளிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி விதைக்கப்படுகின்ற பொழுது ஒரு சிலர் இதயங்களிலே கடவுள் வார்த்தையை விதைக்கிறார். அதை ஒரு சிலர் 30 மடங்காகவும் ஒரு சிலர் 60 மடங்காகவும் ஒரு சிலர் 100 மடங்காகவும் பலன் அளிக்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே. அப்ப ஆண்டவர் விரும்புகிறேன். நான் இதுல சொல்லப்படுது ஒரு சிலர் 30, ஒரு சிலர் 60, ஒரு சிலர் 100. நாம் நினைப்பது ஆண்டவர் நீங்க விரும்பிய பிரகாரம் நான் பலன் கொடுக்கணும். நீங்க நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் என்ன நினைப்பார்? 100 தான் நினைப்பாரு. நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு பலன் கொடுக்க வேண்டும் விரும்புகிறீர்களோ அந்த பலன் கொடுக்க என் இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி அவன் இருதயங்களே கண்ணாட்டு ஒப்புக்கணும். இருதயம் பரிசுத்தமாக இருக்கின்ற பொழுது, இருதயம் விருத்தசேதனம் செய்கின்ற பொழுது, விருத்தசேதனம் செய்யப்பட்ட இதயத்தை என்னுடைய வார்த்தை விதைக்கின்ற பொழுது அது முழுமையான பலன் கொடுக்கும். ரோமர் 2:29 வாசிக்கிறோம். ரோமர் 2:29 வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம். ஆவியானவர் அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் இதயத்தில் செய்யப்படும் விருத்தசேதனம் செய்யப்பட்ட இதயத்தில் இறை வார்த்தை விதைக்கின்ற பொழுதுதான் 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். மட்டுமல்ல பிரியமானவர்களே, நான் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் 1:1 வாசிக்கிறோம். தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரல் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காணுவல தியானிக்கணும். இந்த ஒரு மனபாவத்துக்குள், இந்த ஒரு மனநிலைக்கு நான் கடந்து போகின்ற பொழுது நீங்கள் நானும் 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். எல்லாவற்றும் மேலாக பிரியமானவர்களே, பழமொழி 23ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். அங்கே கடவுள் சொல்லுவார், மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு கொடு. நம் இதயத்தை யாருக்கோ கொடுக்காம இதயத்தை படைத்தவருக்கே நாம் கையளிக்கின்ற பொழுது, படைத்தவருக்கே ஒப்புடுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் அந்த இதயத்தை தன் விதையை வைப்பார், தன் வார்த்தையை வைப்பார். கடவுள் விரும்பிய பிரகாரமே 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். நீங்கள் நானும் நல்லதொரு இதயம் புரிவோம். இறை வார்த்தை விதைக்கப்படட்டும். 100 மடங்கு பலன் கொடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.